பாதையின் ஒளிச்சுடரே, இறைவனின் திருவடி நிழலில் எம்மை தேற்றிடும் திருவருளே. அன்பு, சந்தோஷம், சாந்தம், தயவு, நற்குணம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம், நாவின் அடக்கம், எல்லாமே கனியே. செடியாம் இயேசுவின் மடியில் கொடியாய் நிலையாய் இணைத்திடுமே. அன்பு, சந்தோஷம், சாந்தம், தயவு, நற்குணம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம், நாவின் அடக்கம், எல்லாமே கனியே. சுடியாம் இயேசுவின் மடியில் கொடியாய் நிலையாய் இணைத்திடுமே. பரிசுத்த ஆவியே பலமே, எங்கள் பாதையின் ஒளிச்சுடரே, இறைவனின் திருவடி நிழலில் உம்மை தேற்றிடும் திருவருளே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 18 வரை. தியானத்தின் தலைப்பு: அவர் இருக்கிற பிரகாரம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 17. கடந்த வருடத்தில் பல போராட்டங்கள், வியாதிகள், இழப்புகளுக்கு நாம் முகம் கொடுத்திருக்கலாம். இதனால் மனமடிவானவர்கள் பலர் உண்டு. மாறாக இவ்வாறான அனுபவத்தின் நடுவில் பலன் பெற்றிருக்கிறவர்களும் உண்டு. முதலாவது சாத்தியம் என்றால் இரண்டாவதும் சாத்தியமா? தேவ அன்பு நமக்குள் ஊற்றெடுக்குமானால் எதிர்மறையான விஷயங்களும் நம்மை நிச்சயம் பலப்படுத்தும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் ஆணித்தரமாக எழுதியுள்ளார். இவருடைய சுவிசேஷம், நிருபங்கள் இரண்டுமே தேவனுடைய அன்பையும் அதன் பிரதிபலிப்பாக நாம் ஒருவரிலொருவர் கொண்டிருக்க வேண்டிய அன்பையும் குறித்து எழுதப்பட்ட அன்பின் வரிகளே ஆகும். இயேசுவை ஒருவன் தனது இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே அவருடைய ஆவியானவரை அவன் பெற்றுக்கொள்கிறான். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நமது வாழ்வில் வெளிப்படுகிற தேவனுடைய பிரசன்னம் அதை நிரூபிக்கும். அதே சமயம் அவர் எப்படி மானிடத்தை நேசிக்கிறாரோ அப்படியே நாமும் பிறரை நேசிக்கும்படியான அந்த அன்பை அவர் நமக்குள்ளும் தருகிறார். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்ற பவுல் எழுதிய இந்த வரிகள் நமக்கு இதனை உறுதிப்படுத்துகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5. ஆகையால் நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்கும் அன்பு நாம் அவர்களை மனப்பூர்வமாய் அணுகும்போது நமக்குள் நிச்சயம் ஊற்றெடுக்கும். இந்த அன்பு கிறிஸ்துவின் அன்பாய் இருக்கும் பட்சத்தில் நியாய தீர்ப்பு நாளில் நாம் வெட்கப்படவே மாட்டோம். ஏனென்றால் இப்போதே நாம் கிறிஸ்து இருக்கிற பிரகாரம் இருக்கிறோமே. இப்பெரிய கிருபையை பெற்றிருக்கிற நாம் இன்னமும் கோபம், ஆத்திரம், வாக்குவாதம், விட்டு கொடுக்காத வைராக்கியம் என்று இயேசு நமக்கு காட்டிப்போன வாழ்வின் மாதிரிக்கு எதிரான காரியங்களை சுமந்து கொண்டு திரிவது எப்படி? இப்புதிய ஆண்டில் நமக்கு முன்னே என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறியோம். நமது சரீர மரணமோ அல்லது இயேசுவின் 2ஆம் வருகையோ எது முந்தும் என்பதையும் நாம் அறியோம். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று நிச்சயம் உண்டு. அன்று நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க இன்று கிறிஸ்து இருக்கிற பிரகாரம் நாம் இருக்க வேண்டுமே என சிந்திப்போம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்பது தேவ வாக்கு. ஆகவே தேவ அன்பு நமக்குள் பூரணப்படவும் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் தலை நிமிர்ந்து நிற்கவும் இயேசுவின் அன்பினால் நிறைந்திருப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே,
என்னை நேசிக்காதவர்களையும் நேசிக்கும்படியான அந்த தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியினால் என் இருதயத்தில் ஊற்றப்பட மன்றாடுகிறேன். ஆமேன்.